தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா, அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல ஏன் இத்தனை பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்கள்ல முக்கியமான ஒரு மாநிலமா இருக்கோம். ஆணுக்கு பெண் நிகரா விடுதலை அடைந்து விட்டோம்னு சொல்லி இங்க பெரிய ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுது. பெண்ணியவாதிகள் நாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம். நாங்க ஆணுக்கு நிகராக இங்க நிக்கிறோம்னு சொல்லி ஒரு பரப்புரை மேற்கொள்கிறார்களே தவிர, நான் சமீபத்தில் 8ஆம் தேதி மகளிர் தினம் உலகம் முழுமைக்கும் கொண்டாடப்பட்டது. அதில் அதிகப்படியான கொண்டாட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஆனா, இங்க பெண்ணியவாதிகள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விடயம் பெண்ணுக்கு பாதுகாப்பானதா? பெண்ணியவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இங்கே பெண் விடுதலை பேசுகிறதா என்றால் கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பை உருவாக்கியதின் நோக்கமே ஒரு சமூகம் சரியாக நகர வேண்டும் என்றால், ஒரு ஆண் என்பவன் வருமானத்தை ஈட்டக்கூடியவன் மட்டுமே. ஆனால் ஒரு பெண் என்கிறவள் வருங்கால தலைமுறைகளை உருவாக்குகிறவள், வருங்கால தலைமுறைகளை செப்பனிட்டு செவ்வனை கொண்டு வருகிறவள்.